அரசியல் கொலை என்பது மிகவும் தெளிவாக தெரிகின்றது. சார்ஜ் ஷீட் போட்டவங்களில் பார்த்தீங்கன்னா குற்றவாளிகளுடைய ரிலேட்டிவ்ஸு, வழக்கறிஞர்கள் இவர்களெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதில் வந்து சாட்சியாக போட்டிருந்தாங்கன்றதை நீதிமன்றமே படிச்சிருக்கிறதுனால தான் சார், திரு ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலை வழக்கில் பலதரப்பட்ட தலைவர்கள் வந்து போயிருக்காங்க, எல்லாரும் வந்திருக்காங்க. ஆனால் திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இதை பற்றி வாயை திறக்கலை சார். என்ன காரணம்? ஆனால் ரஜினிகாந்த் சார் அவர்கள் வந்து இதை பற்றி இப்போ சிபிஐ வழக்கில் வந்து இப்போ நெல்சன் அவருடைய மனைவியை விசாரிக்க வாய்ப்பு இருக்குது அப்படி சார். பகுஜன் சமாஜ் கட்சி, அந்த கட்சியோட அந்த யானை சின்னத்தை இன்னைக்கு நடிகர் விஜய் அவர்கள் பயன்படுத்தி இருக்காரு. அந்த வழக்கு என்ன நிலையில் போயிட்டு இருக்கு சார்? பெரும் மிகப்பெரிய இந்த திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய கட்சிகள் பல ஆயிரம் கோடிகளை ஊழல்களாக செய்து வைத்து கொண்டு திருட்டு லாட்டரியில் வந்து ஒரு 1000 கோடி, அதுக்கப்புறம் மணல் கொள்ளையில் வந்து ஒரு 500 கோடி, இப்படிப்பட்ட சமீபத்தில் நீங்கள் ஒரு தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு விண்ணப்பம் கொடுத்தீங்க. நீங்கள் தான் நேர்மையாக தேர்தல் நடத்த போகிறீங்க, நியாயமாகவும் எந்த டேம்பரிங் எல்லாம் இல்லைன்னு சொல்லி தானே வாக்குறுதி கொடுக்குறாங்க. அதனால் வந்து நாங்களும் கேமரா வச்சுக்கிறோம், நீங்களும் வச்சுக்கோங்க. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் வழக்கறிஞர் திரு ஆனந்தன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நலமாக இருக்கேன் சார். நீங்கள் பலமுறை ஒரு தலைவர் மீது குற்றம் சுமத்திருக்கீங்க. தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வபிறந்த மீது குற்றம் சாத்திருந்தீங்க. ராகுல் காந்தி உட்பட அவர்கிட்டமே உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை தெரிவிச்சிருந்தீங்க. இவரை விசாரிக்கணும், மெயினாக அண்ணன் கொலை வழக்கு இவரை விசாரிக்கணும்னு சொல்லியிருந்தீங்க. இதுவரை விசாரிக்கப்படலை. அதுவே ஒரு மெயினாக காரணமாக இருக்குமா அப்படி சார்? சிபிஐ மாற்றக்கூடிய வழக்கு மாநில காவல்துறை வசம் இருக்கும்போது அவர்களுக்கு விசாரணைக்கு மேற்படி நபர்களை விசாரிப்பதிலே அவர்களுக்கு ஒரு தொய்வு இருக்கலாம், அரசியல் அழுத்தம் இருக்கலாம் என்பதற்காக சுட்டி காட்டினோம். சிபிஐ விசாரணை என்று வரும்போது அது யாராக இருந்தாலும் கண்டிப்பாக விசாரித்து, இதில் முக்கிய பங்காக இருக்கிறது நாகேந்திரன் அஸ்வத்தமன் தான் சார். இப்போ நாகேந்திரன் உள்ளேருந்தே ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தாரு அந்த கொலைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நாகேந்திரன் தொடர்ச்சியாக வந்து எனக்கு வந்து ஜாமீன் வேணும், எனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படிலாம் கேட்டுருக்காரு சார். இல்லை, இது வந்து மாநில காவல்துறை விசாரித்து வந்து எடுத்த நடவடிக்கை. ஸோ அதில் வந்து புதிதாக வந்து நம்ம சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்ட பிறகு அவர்களுடைய இன்னர் பாலிட்டிக்ஸ், இன்னர் இன்வெஸ்டிகேஷனுக்குள்ளே வந்து போகக்கூடாது. இது சிபிஐ வசம் வந்து ஒப்படைக்கப்பட்டு விட்டது. சிபிஐ விசாரிப்பார்கள், விசாரித்து அதற்கான முழு தீர்வு என்னவென்று, எப்படி யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருப்பார்கள் என்ற விவரத்தை தெரிவிப்பார்கள். கிட்டத்தட்ட 27 அக்யூஸ்ட் இதில் வந்து ஆஜராகிருக்காங்க சார். 2 அக்யூஸ்ட்னு ஆஜராகலை, மொட்டை கிருஷ்ணனா சம்பவ செந்திலாம். இது வந்து என்ன கொலையாக இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க சார்? ஒரு பக்கம் அரசியல் கொலைங்கிறாங்க, ஒரு பக்கம் வந்து ரியல் எஸ்டேட் இந்த இதில் கொலை நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அரசியல் கொலை என்பது மிகவும் தெளிவாக தெரிகின்றது. ஆரம்பத்திலே வந்து இந்த கொலையில் சம்மந்தப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடிய நபர்கள் இப்படியெல்லாம் கைது செய்யப்பட்டு இருக்கார்கள் என்பதை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. அதன் பிறகுதான் பலர் கைது செய்யப்பட்டார்கள். அதனால் இது மிகப்பெரிய அரசியல் பின்புலமாக நடைபெற்ற கொலை என்பது தான் வந்து நிஜ பின்னணி. அது சம்பந்தமான அதற்கான காரணங்களை வந்து என்னென்ன காரணங்களை எல்லாம் தேடி வந்து இது ரியல் எஸ்டேட் கொலை, இது முன்விரோத கொலை, இப்படி எல்லாம் சொல்லி இந்த அரசியல் கொலையை மூடி மறைக்கலாம் என்பதற்காக நிகழ்வுகள் தானே ஒழிய இது முழுக்க இது அரசியல் படுகொலை. கிட்டத்தட்ட 27 அக்யூஸ்டு இதில் வந்து இன்வால்வ் ஆகிருக்காங்க சார். இது வந்து முழுமை பெறுமா சார்? அந்த வழக்கு எப்படி சார் தீர்ப்பு வழங்கப்படுமா? இது எப்படி? ஏன்னா அப்பப்போ உடைய வாய்ப்பு இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்களே சார். எனக்கு தெரிஞ்ச சட்டத்தில் வந்து உடையிறதுக்கான விஷயங்கள் எல்லாம் வந்து பெருசாக ஒன்றும் இதில் கிடையாது. எல்லாமே வந்து செயின் லிங்க் வந்து கண்டினியூட்டி இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பல வழக்குகளில் வந்து 60 அக்யூஸ்டு 70 அக்யூஸ்ட் எல்லாம் கூட இருந்திருக்காங்க. பல பேரெல்லாம் தண்டனை வாங்கிக்கிறாங்க. ராஜீவ் காந்தி அவர்கள் கொலை வழக்கில் பார்த்திங்கன்னா முன்னாள் பிரதமர் அவருடைய கொலை வழக்கை வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பலர் வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் சம்பந்தப்பட்டவர்கள் உட்பட அனைவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். அப்படி இருக்கையில் இந்த வழக்கும் வந்து ஒரு ஏறக்குறைய வந்து ஒரு மிகப்பெரிய தலைவர், அதாவது எங்களுடைய கட்சியும் ஒரு தேசிய கட்சி, பகுஜன் சமாஜ் கட்சி, பிஜேபி, காங்கிரஸ், பிஎஸ்பி என்று தான் இந்தியாவில் மிக 3 பெரிய கட்சிகள். அந்த 3 பெரிய கட்சியிலே ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர். அப்படிப்பட்ட ஒரு மாநில தலைவரை வந்து படுகொலை செய்த வழக்கை தீவிரமாக விசாரித்து அனைவரையும் இதிலே வந்து கைது செய்து நடவடிக்கை எடுப்பதற்காகத்தான் வந்து மாநில காவல்துறையை கேட்டுக்கொண்டோம். தொய்வு ஏற்பட்டதினால் இது சிபிஐக்கு சென்றிருக்கின்றது. இப்போ ஆல்ரெடி குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க சார், அதில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படி சார்? இல்லை, குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணதில் வந்து அந்த விசாரணையின் அடிப்படையில் வந்து நிறைய வந்து அதில் இருக்கிற சார்ஜ் ஷீட் போட்டவங்களில் பார்த்திங்கன்னா குற்றவாளிகளுடைய ரிலேட்டிவ்ஸு,
குற்றம் செஞ்சவங்களுடைய வழக்கறிஞர்கள் இவர்களெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதில் வந்து சாட்சியாக போட்டிருந்தாங்கன்றதை நீதிமன்றமே படிச்சிருக்கிறதுனால தான் வந்து அந்த குற்றப்பத்திரிகை அவர்கள் அந்த விசாரணையை வந்து குற்றப்பத்திரிகை வந்து செட்டசைட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதை இல்லைன்ற நிலைமை வந்துடுச்சு. அதன் பிறகு வந்து நம்ம தீர்ப்புக்கு அப்புறம் அதை விமர்சிக்கிறது வந்து சரியாக இருக்காது. உங்களை பொறுத்தவரை முக்கிய குற்றவாளிகள் உள்ளே இருக்காங்களா இல்லை வெளியில தான் இருக்காங்களா, என்ன வராங்களா, எப்படி சார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது எனக்கு தனிப்பட்ட கருத்து இல்லை. எங்களுடைய தேசிய கட்சியுடைய மாநில தலைவர், அது மட்டுமல்லாமல் பல குடும்பங்களிலே வந்து அவர் வந்து பல உறவுகளுக்கு சொந்தக்காரராக இருந்தவர். ஒரு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவர் தாயாக இருந்திருக்கிறார், தந்தையாக இருந்திருக்கின்றார், அண்ணனாக இருந்திருக்கின்றார். அங்கே அந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு உரிய முறையிலே கல்வி அளிக்கும் ஒரு கல்வியாளராக இருந்திருக்கின்றார். புத்திஸ்ட் என்ற தளத்திலே வந்து புத்த மத கொள்கைகளை பரப்பும் ஒரு மிகப்பெரிய ஒரு புத்த பண்பாளராக இருந்திருக்கிறார். பல தளங்களிலே வேலை செய்த ஒரு பண்பாட்டு தலைவருக்கு கிடைக்க வேண்டிய நீதியில் யார் யார் உள்ளே இருக்கின்றார்கள், வெளியே இருக்கின்றார்கள் என்ற விவரத்தை வந்து சிபிஐ விரைவிலே சொல்லும். உங்களுக்கு சந்தேகம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறேன். யாரெல்லாம் இதில் வந்து மறைமுகமாக இருந்து உதவி செய்தவர்கள், இவர்கள் எல்லாம் என்னென்ன செய்தார்கள் என்ற விவரத்தை கண்டிப்பாக விசாரணையின் போது இதனுடைய மனுதாரர் அண்ணன் கீனோ சாம்சாங் உள்பட அனைவரும் வந்து இது சம்பந்தமான சந்தேகங்கள் இருப்பதை வந்து காவல்துறை தான் தெரிவிக்க, பொதுவெளியில் தெரிவிக்கக்கூடாது. சார், திரு ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலை வழக்கில் பலதரப்பட்ட தலைவர்கள் வந்து போயிருக்காங்க, எல்லாரும் வந்திருக்காங்க. ஆனால் திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இதை பற்றி வாயை திறக்கலை சார். என்ன காரணம்? அவர் படம் நடிச்சிருக்கும்போது அந்த படத்தின் இயக்குனர் நெல்சன் வந்து அவருடைய மனைவி அவங்க அந்த கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காங்க, ஒரு சில பேருக்கு பணம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்களா சார்? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போது இந்தியாவுடைய வந்து ஆளுங்கட்சியான பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் ஜேபி நட்டா அவர்கள் இந்த கொலைக்கு வந்து கண்டனம் தெரிவித்து அறிக்கை விடுத்திருக்கின்றார். அதே போன்று காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருக்கிற ராகுல் காந்தி அவர்களும் இந்த கொலைக்கு வந்து கண்டனம் தெரிவித்து இந்த மாநில அரசை நான் நம்புகிறேன், முழுமையான விசாரணை நடக்கும் என்று, இவ்வளோ பெரிய தலைவரை வந்து இழந்தது எனக்கு அதிர்ச்சி அளிக்கின்றது என்று அவரும் அறிக்கை கொடுத்தார். புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கின்ற நடிகர் விஜய் அவர்களும் இரங்கல் செய்தியும் தெரிவித்திருந்தார். சீமான் போன்ற தலைவர்கள் எல்லாம் வந்து நேரடியாக மரணத்துக்கு வந்தார்கள், பல தலைவர்கள் வந்தார்கள். ஆனால் ரஜினிகாந்த் சார் அவர்கள் வந்து இதை பற்றி எதுவும் தெரிவிக்கவில்லை. அதை நானும் பல தளங்களிலே பார்த்துறேன். ஈவன் வந்து கமலஹாசன் சார் அவர்கள் கூட வந்து இது சம்பந்தமாக வந்து இரங்கல் தெரிவித்தார். பல மக்களுக்கு, அதாவது இந்த பாட்டாளி மக்கள் என்று சொல்லக்கூடிய ஒடுக்கப்பட்ட ஏழ்மையில் இருக்கின்ற மக்கள் சூப்பர் ஸ்டாராக இருக்கின்ற ரஜினிகாந்த் அவர்களுடைய படங்களை பார்க்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஏழை பங்காளனாக இருந்த அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் பற்றி அவர்கள் ஏன் எதுவும் பேசவில்லை என்பது எனக்கே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கின்றது. வெளிப்படுத்தாதது வருத்தமாக தான் உள்ளது. இல்லை, ஒருவேளை அந்த சமயத்தில் வந்து அவருடைய படத்தோட இயக்குனர் நெல்சனுடைய மனைவி இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க, அதனால கூட பேசாமல் வந்திருக்கலாமே சார்? அது அப்படி சொல்கிறதுக்கு வந்து நம்ம யூகமாக சொல்ல முடியாது. அவங்கள விசாரித்தாங்கன்றது காவல்துறையில் வந்து பல இடங்களில் வெளியே வந்தது. பல லட்சம் ரூபாய்களை வந்து மொட்டைக்கிருஷ்ணன் என்பவருடைய அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணதாகவும் செய்தி ஊடகங்களை வந்து காவல்துறையுடைய சார்பாகவும் வெளியிடப்பட்டது. அப்படி இருக்கும்போது அந்த நேரத்தில் அந்த படம் அந்த படம் வந்திருந்த நேரம், அதில் ஏதாவது சிக்கல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்பதற்காக கூட பேசாமல் இருந்திருக்கலாம். அதை பற்றி யூகங்களின் அடிப்படையில் பதில் சொல்ல முடியவில்லை. இப்போ சிபிஐ வழக்கில் வந்து இப்போ நெல்சன் அவருடைய மனைவியை விசாரிக்க வாய்ப்பு இருக்குது அப்படி சார்? சிபிஐ வந்து நினைத்தால் யாரை வேண்டுமானாலும் விசாரிக்கலாம். அவர்களுடைய விஷயங்கள் வந்து சிபிஐ சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. மேலும் வந்து இந்த வழக்கினுடைய தீர்ப்பிலே வந்து அரசியல் இதில் தலையீடு இருக்கக்கூடாது என்று தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். சம்பந்தப்பட்டு விசாரணையில் வருபவர்களை, சந்தேகத்தின் வலயத்துக்குள் வருவதை அனைவரையும் விசாரிப்பார்கள் என்பது நாடறிந்த உண்மை. இப்போ இந்தியாவின் மிகப்பெரிய 3வது கட்சி பகுஜன் சமாஜ் கட்சி, அந்த கட்சியோட அந்த யானை சின்னத்தை இன்னைக்கு நடிகர் விஜய் அவர்கள் பயன்படுத்திட்டு இருக்காரு. நீங்கள் கூட வழக்கு போட்டிருந்தீங்க, அந்த வழக்கு என்ன நிலையில் போயிட்டுருக்கு சார்? யானை சின்னத்தை அதுக்கப்புறமும் வந்து பிரிந்து சென்றவர்களும் வந்து யானை சின்னத்தை பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அந்த யானை சின்னம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் சட்டங்கள் பிரகாரமும், அதே மாதிரி வந்து சிம்பிள் அண்டு எம்பளம்ஸ் இம்ப்ராப்பர் யூஸ் ஆக்ட் 1950 அதன் பிரகாரமும் வந்து ஒரு அரசியல் கட்சி ஒரு தேசிய கட்சிக்கு கொடுத்த ஒரு
சின்னத்தை வந்து அரசியல் கட்சிகள் வேறு எந்த விதத்திலும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு சட்டம் இருக்குது. அதையும் மீறி வந்து அவங்க கொடிகளில் பயன்படுத்துகிறதோ மற்ற இடங்களில் பயன்படுத்துகிறதோ அது வந்து சட்டவிரோதம். அது சம்மந்தமான வழக்கு தொடுத்திருக்கின்றோம். எலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த சிம்பிள் ரிசர்வ் சிம்பிள், ஃப்ரீ சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக போட்டிருக்காங்க. ஸ்டேட் ரிசர்வ் சிம்பிள்னு இருக்குது. அதில் மாநில கட்சிகளுக்கு சில ரிசர்வ் சிம்பிள் இருக்குது. சென்ட்ரல் பார்ட்டிஸு, நேஷ்னல் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ரிசர்வ் சிம்பிள்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து எந்த காலத்துலேயும் வந்து வேறு எந்த கட்சிகளும் எந்த வகையிலும் வந்து அவங்களுடைய அரசியல் கட்சிகளுக்காக பயன்படுத்தக்கூடாதுன்ற சட்டம் இருக்கிறதுனால அது வந்து சட்டவிரோதன்றது நீதிமன்றத்தில் நாங்கள் நிரூபிப்போம். 2026 சட்டமன்ற தேர்தல் இப்போ வரப்போகுது. அதற்கு பல்வேறு கட்சிகள் கூட்டணி அமைச்சிட்டு இருக்காங்க, கூட்டணி வியூகத்தை அமைச்சிட்டு இருக்காங்க. பகுஜன் சமாஜ் கட்சி எப்படி சார், கூட்டணி போகுமா இல்லை எப்படி சார், இல்லை தனித்து போட்டியிடுமா எப்படி சார்? இல்லை, இப்போ கூட்டணி முடிஞ்சு எலெக்ஷனில் ஓட்டு எண்ணி வெளியே வந்து வரும்போதே வந்து தேர்தலுக்காக மட்டும்தான் நாங்கள் கூட்டணி வச்சோம், அதுக்கப்புறம் எங்களுக்கும் அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, கொள்கை வேறு கூட்டணி வேறுங்கிறாங்க. அப்படி எந்த வந்து நாங்கள் வந்து பர்மனெண்ட்டாக வந்து ஒன்றா இருக்கணுன்ற அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. சந்தர்ப்பவாதமாக வந்து அவங்க வந்து இந்த அரித்மெட்டிக் வந்து அக்கௌண்ட்ஸில் உங்களுக்கு 3%, எங்களுக்கு 2%, இன்னும் 2%, 7% அப்படின்னு சொல்லிட்டு பர்சன்டேஜ் கணக்கில் வந்து வைக்கிறத வந்து பகுஜன் சமாஜ் கட்சிக்கு நம்பிக்கை கிடையாது. பகுஜன் சமாஜ் கட்சி என்பது வந்து இன்றைக்கி போயிட்டு வந்து ஒரு கூட்டணி வச்சு ஒரு 4 சீட்டோ 5 சீட்டோ வந்து வாங்குகிற அளவுக்கு வந்து வாங்கிட்டா தொடர்ந்து இன்னும் 10 வருஷம் கழிச்சா ஒரு 6 சீட்டு வாங்க முடியும். மற்ற கட்சிகள் வந்து கடைசியில் அந்த கட்சிகளை வந்து பெரிய கட்சிகளை அழிப்பதற்கான வந்து ஒரு முயற்சியை தான் எடுப்பாங்களே ஒழிய இந்த புதுசாக இருக்கிற மற்ற கட்சிகள் போல் வந்து வளர்வதற்கான வந்து எந்த விதமான வாய்ப்பும் தரமாட்டாங்க. பகுஜன் சமாஜ் கட்சி என்பது நேஷ்னல் பார்ட்டி வந்து எங்களது வந்து ஏற்கனவே நாங்கள் ஆட்சியெல்லாம் அமைச்சிருக்கிறோம். நாங்கள் வந்து இன்றைக்கும் வந்து எல்லா தேர்தலிலும் வந்து போட்டியிடக்கூடிய வந்து ஒரு கட்சி. 234 தொகுதியிலும் வந்து நாங்கள் போட்டியிடுவோம். எங்களுடைய வாக்கு சதவீதங்கள் வந்து எங்களுடைய படிப்படியாக நாங்கள் வந்து அடுத்த வருஷம் 2026 ஆட்சி அமைப்புன்னு நாங்கள் சொல்ல. இன்றையிலேருந்து 10 ஆண்டுகள் அடுத்த தேர்தல், இந்த வருகின்ற தேர்தலில் வந்து பகுஜன் சமாஜ் கட்சி வந்து தோல்வி அடையக்கூடிய வாக்குகளை, மற்றவர்கள் தோல்வி அடையக்கூடிய வாக்குகளை பெறுவோம். அடுத்த வருகின்ற தேர்தல்களிலே எதிர்க்கட்சியாக இருப்போம். இன்னும் 10 ஆண்டுகளுக்குள்ளே நாங்கள் முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி நகர்வது தான், அந்த பொறுப்பில் வருவது தான், ஆட்சி அதிகாரத்திலே நோக்கி நகர்வது தான் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய கொள்கை. இந்த மாஸ்டர் கீ இஸ் வந்து கவர்மெண்ட் பவர், அப்படி தான் வந்து பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கொள்கை. அந்த அரசியல் அதிகாரத்தின் சாவியை கைப்பற்றுவதற்கு முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி முன்னேறுவோம். நேற்று ஆரம்பித்த கட்சியெல்லாம் 2026 நாங்கள் தான் சிஎம்ங்கிறாங்க. நீங்கள் கிட்டத்தட்ட இந்தியாவிலே 3வது கட்சியாக இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் வந்து 2031 நோக்கி நகர்றீங்களா சார், எப்படி சார்? இல்லை, அதாவது வந்து இதை நாளைக்கு ஆரம்பித்தவங்க இன்றைக்கி ஆரம்பித்தவங்கன்னா இப்போ தமிழகத்திலுடைய நிலைப்பாடு ஒரு கட்சி மாநில கட்சியிலேருந்து மற்ற பெரும் மிகப்பெரிய இந்த திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய கட்சிகள் பல 1000 கோடிகளை ஊழல்களாக செய்து வைத்து கொண்டு, திருட்டு லாட்டரியில் வந்து ஒரு 1000 கோடி, அதுக்கப்புறம் மணல் கொள்ளையில் வந்து ஒரு 500 கோடி, இப்படிப்பட்ட டெண்டர் விடுதலை 7000 கோடி 8000 கோடி போல ஊழல்களை செய்து வைத்துக்கொண்டு ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த மக்களை வறுமையிலும் ஏழ்மையிலையும் வைத்துக்கொண்டு அந்த மக்களை வந்து கடைசி நேரத்தில் தேர்தலில் ஒரு 500 ரூபாய் பணம் கொடுத்து அவர்களை வாக்குகளை வாங்கிவிட்டு வெற்றி பெற்று விடலாம் என்று அந்த எண்ணத்திலே பல பண மூட்டைகளை முதலைகளை இங்கு சுமந்து கொண்டு முதலைகளாக வருகின்றார்கள். அவர்கள் மத்தியிலே வந்து பகுஜன் சமாஜ் கட்சி எந்த ஒரு பெரிய முதலாளிகளிடம் சென்று நன்கொடை வாங்குவதில்லை. தன்னுடைய கட்சிக்காரர்களுடைய அந்த உழைப்பிலும் கட்சிக்காரர்கள் கொடுக்கின்ற அந்த நிதியிலும் தான் வந்து கட்சி நடத்துகின்றோம். ஆகையினால் மற்றவர்களைப் போல வந்து நாளைக்கு வந்து விடுவேன், நாளை மறுநாள் வந்து விடுவேன் என்று வீணான விளம்பரமோ பொய்யான தகவலையோ சொல்ல விரும்பவில்லை. எங்களுடைய கட்சி 10 ஆண்டுகளிலே அங்கே உத்தரப்பிரதேசத்தில் ஆரம்பித்த பொழுது 10 ஆண்டுகளிலே ஆட்சியை பிடித்தோம். 1984 கட்சியை ஆரம்பித்தோம். 95 வந்து ஆட்சி முதல் முறையாக பிடித்தோம். அதற்கு பிறகு தொடர்ந்து 4 முறை முதலமைச்சராக எங்களுடைய பெகஞ்சி மாயாவதி அவர்கள், தேசிய தலைவர் அவர்கள் வந்தார். அதே போல் எங்களுக்கு ஒரு டார்கெட், இன்று நாங்கள் வந்து கட்சி இத்தனை ஆண்டுகளாக இங்கு இருக்கின்றது. அண்ணனுடைய இந்த உயிர் தியாகம் என்பது இந்த கட்சியை மீண்டும் பெரிய அளவிலே எடுத்து சென்று இந்த கட்சியை ஒரு ஆட்சி பிடிக்கும் அளவிற்கு இன்றிலிருந்து நாங்கள் 10 வருடம் எங்களுக்கான டார்கெட்டாக வைத்திருக்கின்றோம். கண்டிப்பாக இன்னும் 10 ஆண்டுகளுக்குள் ஒரு ஆட்சி மாற்றத்தை எங்களால் ஏற்படுத்த முடியும் என்பதை தெளிவாக சொல்லிக் கொள்கின்றோம். இப்போ சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு இந்தியா முழுவதும். அதாவது வாக்கு பெட்டியை தான் திருடி பார்த்துருப்போம், ஆனால் இன்னைக்கு வாக்காளர்களே இன்னைக்கு திருட பார்த்துருக்காங்க. அந்த பிரச்சனை பெருசாக உசுவரப்படுத்திட்டு இருக்கு. சமீபத்தில் நீங்கள் ஒரு தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு விண்ணப்பம் கொடுத்தீங்க. அதாவது
அங்கீகாரம் பெற்ற கட்சிகள் நாங்களும் ஒரு கேமரா போட்டுக்கிறோம் வாக்கு பெட்டிகள் இருக்கிற இடத்துல அப்படின்னு சொல்லி ஒரு மனு கொடுத்துருந்தீங்க. எப்படி சார் அது? அது இன்னும் தெளிவாக சொல்லணும். அதாவது ஒரு தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 6 மாத காலகட்டத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, மாவட்டங்களில் வந்து கலெக்டர்கிட்ட வந்து அந்த இவிஎம் மிஷின்ஸ் எல்லாம் ஒப்படைச்சிருவாங்க. ஆமா. அதே மாநகரங்களில் பார்த்தீங்கன்னா, அந்த மாநகராட்சி கமிஷனர் ஆணையாளர்கிட்ட வந்து அவருடைய கஸ்டடியில் வந்து ஒப்படைப்பாங்க. அப்படி ஒப்படைக்கிற அந்த எந்திரங்களில் வந்து யார் அதை பார்த்துக்கிறாங்க இந்த 6 மாதம் அப்படின்னு பார்த்தாக்கா, மாநில அரசியல் கண்ட்ரோலில் இருக்கிற அதிகாரிகள் தான் பார்த்துப்பாங்க. அவங்க தேர்தல் அதிகாரிகள்னு சொல்லிட்டு தாசில்தார் அந்த மாதிரி வந்து அந்த லெவலில் இருக்கிற அதிகாரிகள் தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் 12 அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் இருக்குது. 12 பேரில் வந்து எங்களுக்கு நாங்கள் கேட்குறோம், தேசிய அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, நாங்கள் எங்களுடைய கேமரா வச்சுக்கிறோம், நாங்கள் எங்களோட ஆஃபீஸில் பார்த்துக்கிறோம், எங்களுடைய செல்ஃபோனில் பார்த்துக்குறோம். அதில் உங்களுக்கு ஏதாவது வந்து நீங்கள் தான் நேர்மையாக தேர்தல் நடத்த போகிறீங்க, நியாயமாகவும் எந்த டேம்பரிங் எல்லாம் இல்லைன்னு சொல்லி தானே வாக்குறுதி கொடுக்குறாங்க. அதனால் வந்து நாங்களும் கேமரா வச்சுக்கிறோம், நீங்களும் வச்சுக்கோங்க. வேறு எந்த அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் கேட்டாக்கா அவங்களுக்கும் கேமரா வைக்கிறதுக்கு பர்மிஷன் வந்து விருப்பப்பட்டால் கொடுங்க அப்படின்னு நாங்கள் வந்து தேர்தல் ஆணையரை, தமிழ்நாடு தேர்தல் ஆணையர் திரு அர்ச்சனா பட்நாயக் அவர்களை சந்தித்து புகார் மனு கொடுத்தோம். அந்த புகார் மனுவிற்கு வந்து அவர்கள் தலைமை தேர்தல் அதிகாரி நரேந்திர குப்தா, மதுசூதன குப்தா அப்படின்றவர்கிட்ட வந்து இந்த கடிதத்திற்கு வந்து என்ன பதில் அளிக்க வேண்டும் என்று அவர் பதில் எழுதி கேட்டிருக்கிறார். இந்தியாவிலே இது வந்து ஒரு முதல் கேள்வியாக இருக்கின்றது. அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியல அப்படி சார்? பதில் அந்த கேள்வி இதுவரை யாரும் கேட்கவில்லை, அதனால் அதற்கு பதில் தெரியவில்லை. அதனால் அவர் வந்து தலைமை தேர்தல் அதிகாரி, அதாவது செக்ரட்டரி அவரிடம் வந்து கேட்டிருக்கின்றார். அதற்கான காப்பியும் எனக்கு வந்து அனுப்பியிருக்கின்றார்கள். ஸோ அதே மாதிரி நீங்கள் வாக்கு திருடுறது வந்து ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவில் வாக்காளர்களை மாற்றிட்டு அங்கே இருந்து வந்து இங்கேருந்து கல்கட்டாவில் இருக்கிற வாக்காளர்களை வந்து சென்னைக்கும், சென்னையில் இருக்கிறவங்கள கல்கட்டாவுக்கும் மாற்ற முடியுன்ற இது தான் வந்து இந்த வாக்கு திருட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏற்கனவே வந்து எந்தெந்த நாடெல்லாம் மிஷினை கண்டுபிடிச்சாங்களோ, அதாவது ஜெர்மனு, ஜப்பான்னு, அமெரிக்கா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாக்கு சீட்டில் ஓட்டை குத்தி போட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் எண்ணி வந்து மறுநாள் ரிசல்ட்டு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் நம்ம வந்து டிஜிட்டல் இந்தியா, ஒன் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம இவிஎம் மிஷினை வந்து ஓட்டு எல்லாம் வந்து போட்டு வச்சுட்டு 1 மாதம் கழித்து அதுக்கப்புறம் வந்து வாக்கு எண்ணிக்கை வந்து தேர்தலுக்கு அப்புறம் 1 மாதம் கழித்து சொல்கிறோம். அதனால் மீண்டும் வாக்கு சீட்டு முறை வருவதை வந்து மக்கள் வந்து அதை எடுத்து செல்ல வேண்டும். நீதிமன்றங்களின் தீர்ப்பு அதற்கான விஷயத்தை இன்னும் ஆயத்தப்படவில்லை. எதிர்க்கட்சிகள் உட்பட அனைத்து கட்சிகளும் சேர்ந்து வாக்குச்சீட்டு முறையை மீண்டும் அமல்படுத்த வலியுறுத்த வேண்டும். எல்லாரும் இப்போ தேர்தலுக்கு பிறகு தான் அந்த பெட்டியெல்லாம் பாதுகாக்கப்படும் சொல்லி கேமரா வைக்கணும்னு கேட்பாங்க. ஆனால் இங்கே தேர்தலுக்கு முன்னாடியே கேட்குறீங்க, எதனால சார்? கேமரா எலக்ட்ரானிக் மெஷின்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த மெஷின்ஸை வந்து யாரோட கண்ட்ரோலில் இருக்குதோ ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல இருந்து வந்தால் தான் அந்த மெஷின் வந்து ஒர்க் பண்ண பிறகு திரும்பியும் வந்து அது என்னென்ன ஃபீட் பண்ணதெல்லாம் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு விதிமுறை இருக்குது. நேர்மையான தேர்தல் அப்படி ஒரு தேர்தலில் நடக்கும்போது அந்த தேர்தலுக்கு வந்து வாக்கு பெட்டியை பார்த்துக்கிறதுக்கு வந்து ஒரு கேமரா வச்சுக்கிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, அதனால் வந்து கேட்டிருக்கோம். கண்டிப்பாக சார். தொடர்ச்சியாக சந்திப்போம். மிக்க நன்றி சார். நன்றி.